வணக்கங்களே. கிருஷ்ணகிரியில் மலை கோவிலுக்கு ஒரு இளம் பெண் தன்னுடைய உறவுக்கார வாலிபனுடன் போயிருக்காங்க. அங்கு அந்த வாலிபரை ஒரு 4 பேர் தாக்கி அந்த இளம் பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காங்க. தற்போது போலீசார் அந்த 4 பேரையும் அதிரடியாக கைது செஞ்சுட்டாங்க. அதில் ஒருத்தர் கத்தியால் போலீசாரை தாக்கி தப்பிக்க முயன்றதால் அந்த ஒருவரை போலீசார் சுட்டு பிடித்திருக்காங்க. இந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பத்தூர் பகுதியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் தனது உறவுக்கார பெண்ணுடன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் வந்திருக்காரு. பின்னர் அந்த பேருந்து நிலையம் அருகே உள்ள மலை கோவிலுக்கு அந்த வாலிபர் அந்த பெண்ணுடன் போயிருக்காரு. மலை ஏறி போனதாலையும் ரொம்ப வெயிலாகவும் இருந்ததாலையும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாலிபரும் அந்த பெண்ணும் மலையில் உட்காந்துருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த மலையில் 4 இளைஞர்கள் போதையில் இருந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் இந்த பெண்ணும் அந்த வாலிபரும் உட்கார்ந்துறதை பார்த்துட்டு தன்னுடைய நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கான். உடனே போதையில் இருந்த அந்த 4 இளைஞர்களும் அந்த வாலிபரை கடுமையாக தாக்கி அந்த பெண்ணையும் மாறி மாறி கூட்டு பாலியல் பலாத்காரமும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண் அணிந்திருந்த நகை மற்றும் அவருடைய மொபைல் ஃபோனில் கூகுள் பேயில் இருந்த 7,000 ரூபாய் பணத்தையும் பறிச்சிருக்காங்க. அதன் பிறகு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி போயிட்டாங்க. அதன் பிறகு கடுமையான வலியுடன் அந்த வாலிபர் அந்த பெண்ணை மலையிலேருந்து கீழே இறக்கி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவர் தன்னுடைய வீட்டுக்கும் போயிருக்காரு. ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எப்படியோ போலீஸாருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே போலீஸாரும் பாதிக்கப்பட்ட அந்த இளைஞரை போய் சந்தித்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு டீட்டெயில் கேட்டுட்டு அவர் மூலமாக வழக்கு பதிவும் செஞ்சுருக்காங்க. அதன் பிறகு போலீஸார் தங்களுடைய துரிதமான விசாரணையை துவங்கியிருக்காங்க. அந்த மலை பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீஸார் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போ அந்த வாலிபர் சொன்ன டைமில் மொத்தம் 3 பைக்கில் ஒரு பைக்கில் ஒருத்தனும் இன்னொரு பைக்கில் இன்னொருத்தனும் இன்னொரு பைக்கில் 2 பேர் போகக்கூடிய சிசிடிவி காட்சிகள் அதில் பதிவாகி இருந்துச்சு. அதே சமயம் அந்த வாலிபர் சொன்ன அந்த டைமில் அந்த மலை பகுதியில் பதிவான செல்ஃபோன் நம்பரை எல்லாமே போலீஸார் ட்ராக் பண்ணி அந்த நம்பரையும் எடுத்துட்டாங்க. அது போக கூகுள் பே மூலமாக அந்த பையன் அந்த 4 பேருக்கு அந்த பெண் 7,000 ரூபா பணம் அனுப்பிச்சாங்கல்ல, அந்த நம்பரை வைத்தும் போலீஸார் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த அனைத்து விசாரணைகளிலும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த 4 அரக்கர்கள் யாருன்னா, கிருஷ்ணகிரியை சேர்ந்த கலையரசன் வயது 22, அபிஷேக் வயது 21, நாராயணன் வயது 22, சுரேஷ் வயது 23. இந்த 4 பேரும் தான் அந்த வாலிபரை தாக்கி அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செஞ்சதும் அவர்கள்ட்ட இருந்து பணத்தையும் நகையும் பறித்ததும் போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு. இதையடுத்து நேற்றிரவு போலீஸார் அந்த 4 பேரில் 2 பேரான கலையரசன், அபிஷேக் அந்த 2 பேரையுமே போலீஸார் அதிரடியாக கைது செஞ்சுட்டாங்க. தொடர்ந்து அந்த இருவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வந்துச்சு. மேலும் தலைமறைவாக இருந்த நாராயணன் மற்றும் சுரேஷை போலீஸார் தேடி வந்தாங்க. அவங்க இதற்கிடையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய அவங்க கிருஷ்ணகிரியை அடுத்த பொன்னமலைக்குட்டை பெருமாள் கோவில் பின்புறம் பதுங்கியிருப்பதாக போலீஸாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் போலீஸார் இன்னைக்கு காலையில் அந்த பகுதிக்கு சென்று இருவரையும் தேடியிருக்காங்க. அங்கு அவர்கள் பதுங்கியிருந்த இடத்திற்கு சென்று போலீஸார் பிடிக்கவும் முயன்றிருக்காங்க. அப்போது தான் அவர்கள் வைத்திருந்த கத்தியாலேயே அவங்க போலீஸாரையும் தாக்கியிருக்காங்க. இதில் 2 போலீஸாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால் தற்காப்புக்காக போலீஸார் துப்பாக்கியால் சுட்டதில் சுரேஷ் என்ற 23 வயது வாலிபனுடைய காலில் குண்டு பாஞ்சி காயம் ஏற்பட்டிருக்கு. மேலும் தப்பி செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளியான நாராயணன் வயது 22 என்பவர் தவறி விழுந்ததில் அவருடைய காலிலும் முறிவு ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து அவர்கள் 2 பேரையுமே போலீஸார் கைது செய்தனர். தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலமாக நாராயணன் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரையுமே கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீஸார் அழைத்து வந்தனர். அங்கு இருவருக்கும் தற்போது போலீஸ் பாதுகாப்புடன் தீவிரமான சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருது. தொடர்ந்து இது பற்றி போலீஸாரும் விசாரணை நடத்தி வருகிறாங்க. இந்த சம்பவமானது தற்போது கிருஷ்ணகிரி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு.